வலதுன் சாலிஹுன் என்றால் அந்த அறிஞர் சொல்லுகிறார், அந்த தாயின் தந்தையும் மௌத்தாகிவிட்டால் அந்த தாய்க்கும் தந்தைக்குமாக யார் அவர்களை நினைத்து அந்த பிரார்த்தனைகள் செய்கிறார்களோ அவர்கள்தான் சாலிகான பிள்ளைகள் என்று அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி அந்த அறிஞர் சொல்லுகிறார். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் 3 நன்மைகள் போய் சேருகின்றது இல்லையா? அதிலே ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. வனஸ்தக்ஃபிரு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் வல்லமையும் எங்கள் எல்லோரையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் நல்லாசியும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் அவனுடைய கடமைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவனுடைய தடைகளை தவிர்ந்து வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நாள் வாரத்தினுடைய பிரதான தலையாய நாள். அதிலே முக்கியமான இந்த கடமையை நிறைவேற்ற நாம் அல்லாஹ் விரும்புகின்ற அவனுடைய இல்லமான பள்ளியில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த குத்துபாவிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு குர்ஆன் சுன்னாவுடைய செய்திகளும் உங்களுக்கு பலனளிக்க வேண்டும். சில நேரங்களில் ஷைத்தான் அவற்றை அடைய விடாமல் தூக்கம் போன்ற விடயங்களில் எங்களை அவன் சேர்த்து விடலாம். எனவே ஜும்மாவுடைய நாளில் தூங்குவதை தவித்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய பலன் அதன் மூலமாக இழந்து விடலாம் என்ற எச்சரிக்கையை இந்த குத்துபாவின் ஆரம்பத்தில் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃப்அலூன மா யு'மரூன். ஒரு இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையான அம்சத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு தெளிவூட்டுகிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்ப உறவுகளையும் நரகத்தை விட்டும் காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு
அந்த வசனத்தினுடைய தொடரில் அவ்வாறு குடும்பத்தை தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாக்காமல் நரகத்துக்கு சேர்க்கக்கூடிய மாதிரியான செயல் திட்டங்களில் செயற்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் என்ற கருத்தை அந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். அதேபோன்று சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தின் 15வது வசனத்திலே குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா அலா தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஷ்டவாளிகள் யார்? தாங்களும் தங்களுடைய குடும்ப உறவுகளையும் நஷ்டத்துக்குள் மறுமையில் யார் ஆக்கிக் கொள்வார்களோ அவர்கள்தான் உண்மையான நஷ்டவாளிகள், அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் தெளிவான பகிரங்கமான ஒரு நஷ்டம் என்று அல்லாஹ் குடும்ப உறவு, குடும்ப அந்த நிலை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். அது தவறும் பட்சத்தில் அது நரகம் நுழைகின்ற ஒரு மிக பெரும் இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் இந்த வசனங்களினூடாக ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பின் உருவாக்கத்தின் அடிப்படை எதன் மீது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு இஸ்லாமிய இல்லத்தின் அடையாளங்களாக எவற்றை இஸ்லாம் பேண வேண்டும் என்று சொல்லுகிறது, எவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய பாசமும் எந்த குடும்பத்தின் மீது கிடைக்கும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் என்ன அம்சங்களினூடாக அவற்றை அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதின் ஊடாக நமது குடும்பத்தை இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய குடும்பங்களாக உருவாக்க முடியும் என்பதை இதை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு இஸ்லாமிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சூழலின் அடிப்படை நாதமாக இருக்கின்ற அல் குர்ஆனோடுள்ள தொடர்புகளை நமது இல்லங்களில் நாங்கள் கூடுதலாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா என்ற அந்த அத்தியாயம் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் குடியிருக்க மாட்டான், அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடி விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்றைய சமூக சூழ்நிலையில் ஒரு இஸ்லாமிய இல்லம் என்பது அல் குர்ஆன் ஓதுகின்ற, அல்லாஹ்வுடைய வேத வாக்குகளை படித்து பாராயணம் செய்கின்ற நிலைகளை நாம் இன்று சமுதாயத்தில் பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. நபிகளாருடைய காலத்திலே நபி அவர்கள் இது போன்ற இன்றைய காலத்தில் இருப்பது போன்ற மின் விளக்குகள் மின்சாரங்கள் இல்லாத காலகட்டம். நபி அவர்கள் மக்ரிபுக்கு பின்னால் மதீனாவினுடைய அந்த பகுதிகளை அவர்கள் அதெல்லாம் நடந்து வருகின்ற போது சில ஏரியாக்களிலே அல் குர்ஆனுடைய ஓசைகளை செவிமடுப்பார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அபு மூசல் அஷ்ஷரி அவங்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தமது வீடுகளிலே இருந்து கொண்டு அல் குர்ஆனை ஓதுகிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் அங்கே அடையாளப்படுத்துகிறார்கள். அவற்றை ஏனைய சஹாபாக்களுக்கு வற்புறுத்து, அதாவது அவற்றை மோட்டிவேஷன் பண்ணுகிறார்கள், அவற்றை நல்ல ஒரு செய்தியாக அங்கீகரிக்கிறார்கள். எனவேதான் குர்ஆன் இரவு நேரங்களில் வீடுகளில் ஓதுவதை அது இஸ்லாத்தின் பார்வையில் அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கசப்பான உண்மை, யதார்த்தமான உண்மை என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சுன்னா, ஒரு நடைமுறை எப்போது அது சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே ஒரு சமூக சீர்கேடு வந்து உட்கார்ந்து கொள்ளும் என்பது யதார்த்தமான உண்மையாகும். இன்றைக்கு வீடுகளில் இரவு நேரங்களில் அல் குர்ஆன் ஓதுவது மிக குறைவாக இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்த வீடுகளை தவிர. எனவே இந்த இடத்திலே இன்று சினிமா நாடகங்களும்
சீரியல் நாடகங்களும் அவற்றை பார்த்து தங்களுடைய நேர காலங்களை அளிக்கின்ற பெரும்பாலான மக்களைத்தான் இன்று சமுதாயத்தில் நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இரவு நேரங்களில் வீடுகளில் அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். எனவே அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகளில் ஷைத்தான் குடியிருக்க மாட்டான். எனவே எந்த வீடுகளிலே அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே ஷைத்தான் குடியிருப்பான் என்றால், எந்த வீட்டில் ஷைத்தான் குடியிருப்பானோ அங்கே பல்வேறுபட்ட குடும்ப ரீதியான சிக்கல்கள், அந்த குடும்பமற்ற எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சினை உருவாகும், பிள்ளைகளுக்கிடையிலே பிரச்சினை உருவாகும், பொருளாதார தேடலுக்கிடையிலே பிரச்சனைகள் உருவாகும். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைக்கு பின்னணியாக அந்த வீட்டிலே வாழுகின்ற ஷைத்தான் இருப்பான். இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே ஒரு இஸ்லாமிய இல்லம் என்பது அல் குர்ஆனை ஓதி பாராயணம் செய்கின்ற இல்லமாக அது இருக்க வேண்டும். அதுதான் நபிகளார் அறிமுகப்படுத்திய சுன்னா என்பதை அன்புக்குரியவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் ஒரு குடும்ப கட்டமைப்பில், குறிப்பாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் எழுந்து அல்லாஹ்வை தொழுகின்ற, அல்லாஹுவை நினைத்து தங்களுடைய வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு திட்டத்தை தங்களுக்கிடையில் வகுத்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி பேசியிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அவன் இரவு நேரங்களில் பிற்பட்ட இரவு நேரங்களில் எழும்புகிறான், தொழுகிறான், தன்னுடைய மனைவியை தொழுவதற்காக வேண்டி அவன் நித்திரையில இருந்து விழிப்பூட்டுகிறான், மனைவி மறுக்கிறாள், தண்ணீரை கொண்டு வந்து மனைவியின் முகத்தில் தெளித்து மனைவியை விழிப்பாட்டுகிறான், மனைவி எழுந்து தொழுகிறாள். இப்படிப்பட்ட கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதே போன்று ஒரு மனைவி தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுகிறாள், தொழுகிறாள், தன் கணவனை விழிப்பாட்டுகிறாள், கணவன் மறுக்கிறாள், நீரை தெளித்து முகத்தில் அந்த கணவனை விழிப்பாட்டி தொழ வைக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த துஆவுக்கு முன்னால், இந்த ஹதீஸுக்கு முன்னால் நமது குடும்ப நிலவரங்களை கொஞ்சம் நாம் இடை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நமது குடும்பங்களில் எத்தனை பேர் இரவிலே தஹஜ்ஜுத் என்ற அந்த தொழுகையை தொழுவதற்காக நாம் கண் விழிக்கிறோம்? நமது மனைவியோடு சேர்ந்து குடும்ப சகிதம் அந்த தொழுகையை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் எங்களை நாங்கள் கேள்வி கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையில் எந்த வீடுகளில் இது போன்ற வணக்க வழிபாடுகள் நிலைநாட்டப்படுமோ அந்த வீடுகளிலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த வீடுகளாக அது மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். என அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத் ஒரு வீட்டிலே சேர்ந்து விட்டால் அந்த வீடு மகிழ்ச்சிக்குரிய வீடாக, அந்த வீடு சந்தோஷத்தின் இருப்பிடமாக நிச்சயம் மாறிவிடும். எனவே இந்த நிலைகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கின்ற இது போன்ற சுன்னாக்கள் சமுதாயத்திலே அதிகமாக செயல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தை தன் வீட்டிலே தன்னுடைய மனைவி, மக்கள் அவர்களை எப்படி போஷிக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு இஸ்லாமிய விழுமியங்களையும் நபிகளாருடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வழிகாட்டல்களை செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாகவும் நபிகளாரின் சுன்னாவின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் என்ன பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் பேசுகின்ற போது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி, இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாகவும் என்னுடைய பிச்சளங்களிலே இருந்து என்னுடைய சந்ததிகளிலே இருந்து உருவாகக்கூடியவர்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக யா அல்லாஹ் நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு தந்தையாக இருந்து கொண்டு அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு தந்தையாக நாம் இருந்து கொண்டு யா அல்லாஹ் என்னை தொழக்கூடியவனாகவும் என்னுடைய வாரிசுகளை, நான் என்னால் பிறந்த என்னுடைய பிள்ளைகளையும் அந்த தொழுகை நிலைநாட்டக்கூடிய சூழலை யா அல்லாஹ்
என் குடும்பத்துக்கு நீ ஏற்படுத்தி என்று எங்களில் எத்தனை பேர் இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஒரு தந்தை என்ற அடிப்படையில் இது போன்ற பிரார்த்தனை கட்டாயம் நாம் செய்து கொள்ள வேண்டும். தந்தை பள்ளிவாசலோடு தொடர்பாக இருப்பார், ஆனால் மகனுக்கு பள்ளிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, மனைவிக்கு தொழுகையில் எந்த தொடர்பும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு தொழுகை கிடையாது, ஆனால் கணவன் மாத்திரம் அந்த தொழுகை நிலைநாட்டுவார் என்றால் அவர் மீதுள்ள ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பில் உள்ள அந்த உறுப்பினர்கள் தொடர்பாக மறுமேல் அவருக்கு விசாரணை இருக்கிறது. மனைவி பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், பெற்ற பிள்ளைகள் தொடர்பாக அல்லாஹ் விசாரிப்பான். எனவே இந்த விசாரணையில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் இந்த விடயங்களில் அவர் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் உள்ள அந்த நாட்களில் கடைசியாக தன்னுடைய சஹாபாக்களை அவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்த ஒரு கடைசி கட்டமாக தொழுகை என்ற கட்டம் மாத்திரம்தான் இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி நிறைய குழுமி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகை நடாத்த வருவார்களா என்ற ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாவால் முடியவில்லை, நிற்க முடியவில்லை. இருந்த நிலையில் இருந்து கொண்டு தன் வீட்டு அந்த திரைச்சிலையை அகற்றி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் தொழுகைக்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள். அவற்றை பார்த்த ரசூலுல்லாஹ் கடுமையாக மகிழ்ச்சி அடைந்தார்கள். சஹாபாக்களை நபி அவர்கள் பார்த்த கடைசி சந்தர்ப்பம் அதுதான். அதை கொண்டு ரசூலுல்லாஹ் திருப்தி அடைந்தார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை என்ற இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நமது வீடுகளில் சுன்னத்தான நபிலான தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக அது ஒரு இஸ்லாமிய இல்லமாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கின்ற இடமாக அது மாறிவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் ஒரு தகப்பனுடைய ஒரு குடும்ப தலைவன் என்ற வகையில் அவருடைய மிக தார்மீக கடமையாக இருப்பது தன்னுடைய பிள்ளையை ஒரு சாலிகான பிள்ளையாக அவர் உருவாக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. வலதுன் சாலிஹுன், சாலிகான பிள்ளையொன்றை உருவாக்கினால் நிச்சயம் அந்த தந்தையும் தாயும் மன குளிர்ச்சி அடைகின்ற கட்டங்களை உலகத்திலும் சந்திப்பார்கள், மறுமையிலும் அது தொடரும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பிள்ளை ஒழுக்கத்தோடு அவரை நாம் உருவாக்கினால், தொழுகை போன்ற கடமைகளை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் உருவானால், அந்த பிள்ளைகள் தான் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகளாக மாறும். ஒரு அறிஞரிடத்திலே கேட்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், சாலியான பிள்ளை என்றால் யார்? ஒரு தந்தையும் தாயும் வயது முதுமையடைந்த காலத்தில் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்கின்றான், அந்த தாய்க்கும் தந்தைக்கும் தேவையானவற்றை முழுமையாக செய்கின்றான். இவர் வலதுன் சாலிஹுன் என்றால் இல்லை, மாறாக அது அவர் மீதுள்ள கடமையாகும். தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவர் கட்டாயம் அந்த சேவைகளை செய்ய வேண்டும். ஆனால் வலதுன் சாலிஹுன் என்றால் அந்த அறிஞர் சொல்லுகிறார், அந்த தாயின் தந்தையும் மௌத்தாகிவிட்டால் அந்த தாய்க்கும் தந்தைக்குமாக யார் அவர்களை நினைத்து அந்த பிரார்த்தனைகள் செய்கிறார்களோ அவர்கள்தான் சாலிகான பிள்ளைகள் என்று அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி அந்த அறிஞர் சொல்லுகிறார். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் 3 நன்மைகள் போய் சேருகின்றதில்லையா? அதிலே ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்காகவோ பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளை. எனவே இதுதான் சாலிகான பிள்ளை. இந்த பிள்ளைகளை உருவாக்குகின்ற பணியில்தான் பெற்றோர்கள் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கண்ணியமானவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அப்படியான முறையில் அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுப்போமாக இருந்தால், அந்த பிள்ளைகள் நாம் உயிரோடு வாழுகின்ற போது இந்த தாய்க்கும் தந்தைக்காக வேண்டி துஆ செய்வார்கள். என்ன துஆ செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் கற்றுத் தந்திருக்கிறது. எத்தனை
தந்தைக்கும் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை மிக ஆழமாக தெளிவாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, இறைவா கருணையோடு அன்போடு உன்னுடைய பணிவின் இறக்கையை என்னுடைய பெற்றோருக்கு நீ தாழ்த்தி விடுவாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா என்னுடைய தாயும் தந்தையும் சிறு பராயத்திலே என்னை எப்படி பாசமாக அன்பாக வளர்த்தார்களோ அது போன்று என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கு நீ அன்பு கொடு, அன்போடு அவர்களை அரவணைத்து விடு என்ற இந்த பிரார்த்தனையை எத்தனை பிள்ளைகள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. நாம் எத்தனை பேர் நம்முடைய பெற்றோருக்காக இந்த துஆவை உயிரோடு இருக்கின்ற கட்டத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். மௌத்தானத்துக்கு பின்னால் கட்டாயம் கேட்க வேண்டும். உயிரோடு இருக்கின்ற காலங்களிலும் இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக அழகாக சொல்லித் தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் பெற்றோர்கள் வஞ்சிக்கப்படுவது தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக, புறக்கணிக்கப்படுகிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக. அவங்களுக்குரிய அடிப்படை தேவைகள் முதுமையடைந்த காலத்தில் கொடுக்கப்படாமல் அது மறுக்கப்படக்கூடிய சூழலை இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்க முடிகிறது. சில குடும்பங்களில் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்தால் பொம்பளை பிள்ளை கணவனோடு சேர்ந்து கொண்டு தன் தாயையும் தந்தையையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். சொத்துக்காக வேண்டி தன்னுடைய தாயையும் தந்தையையும் கொலை செய்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். சொத்தை பறிமுதல் செய்வதற்காக வேண்டி தன் தாயையும் தந்தையையும் காவல் நிலையத்தில் கொண்டு முறைப்பாடு செய்கின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே, சில நேரங்களில் சில பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கையேந்தி அடிக்கின்ற, துன்புறுத்துகின்ற பயங்கரமான முறையுடைய மனங்களை உடைக்கின்ற பல மோசமான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளும் சமுதாயத்திலே இன்று இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. சவுதி அரேபியாவிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலே ஒரு விடயம் தொடர்பாக பிரச்சனை வந்து அது நீதிமன்றம் வரைக்கும் சென்று விடுகிறது. என்ன பிரச்சனை என்றால், அவருடைய அந்த ரெண்டு மகன்மாருடைய தந்தை 100 வயதை தாண்டி விடுகிறார். மூத்த மகனுக்கு 80 வயது, இரண்டாவது மகனுக்கு அதை விட 70 வயது, அப்படி இருக்கலாம். இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை என்றால், அந்த இரண்டாவது மகன் சொல்லுகிறார், என்னுடைய மூத்த நானா அவர்தான் நீண்ட காலமாக என்னுடைய தந்தையை பராமரிக்கிறார். நான் எவ்வளவோ கேட்டும் அவர் என் தந்தையை எனக்கு பராமரிப்பதற்கான அவகாசங்களை எனக்கு தருவது இல்லை. எனவே எனக்கு என் தந்தையை பராமரிக்கின்ற அந்த விடயத்தை எனக்கு தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி அதிர்ந்து போகிறார். இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்லுவது? கடைசியாக பல வாத பிரதிவாதங்களுக்கு பின்னால் இரண்டாவது சகோதரனுக்கு அந்த தீர்ப்பை வழங்கி விடுகிறார். உன்னுடைய தந்தையை நீ இப்போது பராமரிக்கலாம் என்று. அந்த நேரத்திலே மூத்த நானா தேம்பி தேம்பி அந்த நீதிமன்றத்தில் அழுகிறார். அப்போது அந்த நீதிபதி கேட்கிறார், உன்னுடைய தந்தை இவ்வளவு காலம் நீ பராமரித்திருக்கிறாய், இப்போது உன்னுடைய கூட பிறந்த தொப்புள் கொடி உறவான உன்னுடைய சகோதரன் தான் பராமரிப்பதற்கு பொறுப்படுத்தியிருக்கிறார். இதிலே நீ மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர நீ கவலை அடைந்து அழ வேண்டிய தேவை இல்லை என்று சொன்ன நேரத்திலே அந்த மூத்த 80 வயது மதிக்கத்தக்க அந்த மூத்த மகன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அதற்காக அளவில்லை, நான் சுவனம் செல்லக்கூடிய அந்த சுவனத்தினுடைய கதவை நீங்கள் அடைத்து விட்டீர்களே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அந்த மூத்த மகன் சொல்லுகின்றார். என்றால் 80 வயதிலும் 100 வயதை தாண்டிய தன் பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை அந்த மக்களுக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கின்றது என்றால், இன்றைய கால சூழ்நிலையில் கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை காண்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவேதான்
நமது பிள்ளைகளை சாலிகான அடிப்படையில் நாம் வளர்ப்போமாக இருந்தால் இது போன்ற மன குளிர்ச்சி அடைகின்ற கண்குளிர்ச்சி அடைகின்ற இந்த விடயங்களை எங்களுடைய அந்திம காலங்களில் நமது பிள்ளைகளின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கண்ணியமானவர்களே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் மறுமை நாளையில் ஒரு சாலியான பிள்ளையினுடைய பிரார்த்தனையினுடைய அந்த நன்மை எதுவரைக்கும் தொடரும் என்பது இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனகச்சிதமாக சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், மறுமை நாளையில் ஒரு தாய் தந்தையினுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்போது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும். அவர்கள் செய்த நன்மைகளாக மலை குவிக்கப்பட்ட நன்மைகள் அவர்கள் பேரிலே காண்பிக்கப்படும். அவர்களுக்கே மனச்சாட்சி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்காது. இது நாம் செய்த நன்மைகளாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது, இந்த அளவுக்கு நான் நன்மை செய்யவில்லை என்று அவர்கள் நினைத்து இந்த நன்மைகள் எங்களுக்கு எங்கே இருந்து கிடைத்தது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற நேரத்திலே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லப்படும் தெரியுமா? பிஸ்திக்ஃபாரி வலதிக லக. இந்த நன்மைகள் உண்மையாக நீ செய்த நன்மைகள் அல்ல, மாறாக உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் உனக்காக உன்னுடைய பிள்ளைகள் செய்த இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு மூலமாக கிடைத்த நன்மைகள் தான் இந்த நன்மைகள் என்று அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சொல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலை நாம் உருவாக்கினோம் என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் அடையாளப்படுத்தப்பட்ட குடும்பமாக அந்த குடும்பம் மாறும். இதைத்தான் இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. எனவே இந்த குடும்ப கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறதோ அவற்றை நாங்கள் முறையாக கற்றறிந்து இந்த அடிப்படையில் நமது குடும்பத்தை உருவாக்குவோம். இறைவனுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நல்ல அடியார்களாக நாம் மாறுவோம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு இஸ்லாமிய குடும்ப உருவாக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் பல வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அதனுடைய தொடரில் ஒரு தந்தை தன் பிள்ளையை வளர்க்கின்ற காலகட்டத்தில் அந்த பிள்ளைக்கு பல இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமிய சூழலில் வளர்கின்ற வாழ்கின்ற குடும்பமாக மாறும். அதிலே முக்கியமான ஒரு அம்சம்தான், ஒரு தந்தை ஒரு நன்மை செய்கின்ற பொழுதோ அந்த நன்மையை தன்னுடைய பிள்ளைகள் பார்க்கின்ற நிலையில் அந்த நன்மையை செய்ய வேண்டும். ஒரு நபிலான 2 ரக்காத் சுன்னத்து தொழுகின்ற நேரத்தில் தன் தந்தை தாய் தொழுகின்றார் என்றால் அது பிள்ளைகள் அவற்றை கவனிக்க வேண்டும். ஏன் தொழுகிறார்கள்? நமது தாயையும் தந்தையும் பின்பற்றி நாங்களும் தொழ வேண்டும் என்ற அந்த ஆன்மீக சிந்தனை அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே உருவாக தொடங்கும். இதை சஹாபாக்கள் எல்லா விஷயங்களிலும் நடைமுறைப்படுத்தினார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன் வீட்டிலே தன் மகனோடு இருக்கிறார்கள். அப்போது ஒரு யாசகம் கேட்டு வீட்டுக்கு வருகிறார். உடனே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திர்ஹம் காசை கொடுத்து தன் மகனை கூப்பிட்டு இதை கொண்டு அந்த யாசகரிடத்திலே ஒப்படைத்து விடு என்று சொல்கிறார். புள்ள கொண்டனை செய்கிறார். அந்த யாசகரிடத்திலே ஒப்படைத்து விட்டு தந்தைக்காக ஒரு துஆ செய்கிறார். தகப்பலல்லாஹு மின்க யா அபதா, என்னுடைய தந்தையே, அல்லாஹ் உங்களிடத்தில் இருந்து இவற்றை அங்கீகரிப்பானாக என்று மகன் வாப்பாக்கு துஆ செய்கிறார். இந்த துஆவை கேட்ட உடனே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமோஷனல் அடைகிறார்கள். கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறோம்,
லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி சஜ்தத்தன் வாஹிதா, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் தொழுத தொழுகைகளில் ஒரே ஒரு சுஜூதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிய வந்தால், நான் செய்த பல கோடி தர்மங்களில் ஒரே ஒரு திர்ஹத்தை அல்லாஹ் என் பேரிலே ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிய வந்தால், இந்த வினாடி நான் மரணிக்க முற்படுவேன் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதுல என்ன படிப்பினையும் பாடமும் தெரியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு முன்னால் செய்கின்ற நல்ல காரியங்கள், நல்ல அம்சங்கள், அது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசிரியராக இருந்து செய்யக்கூடிய ஒரு விடயமாக அது மாறிவிடுகிறது. தன்னுடைய தந்தையினுடைய நடைமுறைகளை அந்த பிள்ளை பின்பற்றுகின்ற ஒரு நிலை அங்கே உருவாக்கப்படுகிறது. எனவேதான் நாம் எப்பொழுதும் பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் நமது வீடுகளிலே ஒரு நன்மை செய்கின்ற போது நமது பிள்ளைகளின் பார்வையில் அது படக்கூடிய வகையில் அந்த நன்மையை செய்து அதன் ஊடாக ஒரு பாடத்தை நமது பிள்ளைகளுக்கு நாம் புகட்ட வேண்டிய ஒரு தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதே போன்றுதான் நமது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹலால் ஹராம் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு நிலையில் நமது பிள்ளை வளர வேண்டும் என்பதை அந்த பிள்ளையின் ஆரம்ப வளர்ச்சியில் அந்த பிள்ளைக்கு உணவோடு உணவாக இந்த உணர்வை கொடுக்க வேண்டும். நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை நாம் எடுக்க கூடாது என்ற இந்த அழகான விழுமியத்தை அந்த பிள்ளையினுடைய ஆழ உள்ளத்தில் பதிய வேண்டும். அப்போதுதான் எந்த கட்டத்திலும் பிள்ளை ஒரு ஹலாலில் வாழுகின்ற, ஹராத்தின் பக்கம் தலை வைத்து கூட தூங்காத ஒரு நல்ல சாலியான பிள்ளையாக அந்த பிள்ளை உருவாக ஆரம்பித்துவிடும். நபிகளுடைய ஹதீஸ் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஜகாத்து பொருட்கள், சதக்கா பொருட்கள் எல்லாம் பள்ளிவாசலே கொண்டு கொட்டப்படும். ஒரு கட்டத்திலே நபிகளாருடைய பேர குழந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார். ரசூலுல்லாஹ் ஓடி வந்து அவற்றை துப்பு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அமா தஅலம், உனக்கு தெரியாதா, அன்னா லா நஅகுலு சதகா, சதக்கா ஜகாத் என்பது முஹம்மதுடைய குடும்பமாகி எங்களுக்கு ஹலால் அல்ல, அதை நாங்கள் சாப்பிட கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா என்று சின்ன வயதிலே இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம் ஒரு பொருளை எடுத்து உண்ணுகின்ற அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுகின்றார்கள் என்றால் எவ்வளவு அற்புதமான கற்பித்தல் முறை இது. ஹலால் ஹராத்தை பேணுவது, ஒரு குழந்தை எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நபிகளாருடைய இந்த நடைமுறையில் இருந்தாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே எந்த கட்டத்திலும் ஒரு பிள்ளை இந்த அடிப்படையில் வாழ்வானாக இருந்தால் நிச்சயம் அந்த பிள்ளை இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடும் அருளோடும் வாழுகின்ற பிள்ளையாக நிச்சயம் மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நமது பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கால பகுதிகளில் முதுமை அடைந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கின்ற அந்த கட்டம், இப்போது அந்த நிலை இல்லை. திடீர் மரணங்கள் ஏற்படுவதால் ஒரு குடும்பஸ்தர், ஒரு குடும்ப தலைவன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அகீதா கொள்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த கொள்கையில் தான் நீ கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்ற வசியத்தை எடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு ஆழமாக சொல்லி இருக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை அவர் அண்மித்த நெருங்கிய அந்த கட்டத்தில் தன்னுடைய 11 ஆண் மக்களையும் அழைக்கிறார். அழைத்து அந்த மக்களை நோக்கி கேட்கிறார், மா தஅபுதூன மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பின்னால், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? பாருங்கள், இஸ்லாமிய கொள்கை எவ்வளவு லாபகமாக தன் மக்களுக்கு அவர் போதிக்கிறார், அதை ஒரு வசியத்தாக எடுக்கிறார். அப்போது அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நீங்கள் எந்த ஒரு இறைவனை வணங்கினீர்களோ அவரைத்தான் நாங்களும் வணங்குவோம். உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரப்பை வணங்கினார்களோ அந்த ரப்பை தான் நாங்களும் வணங்குவோம், அவனுக்கே முழுவதும் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வோம் என்ற இந்த வசியத்தை எடுத்த நிலையில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் விட்டார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே. யோசிச்சு பாருங்க, இன்றைய கால சூழ்நிலையில் எந்த தகப்பன் தன் பிள்ளையை கூப்பிட்டு நான் மௌத்தானதுக்கு பின்னால்
மகன் நீ எந்த கொள்கையில நிலைத்திருப்பாய் என்று எந்த தகப்பன் கேட்டிருக்கிறான், இந்த வசியத்தை எடுத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக கிடையாது. நபிமார்களுடைய ஒரு அழகான முன்மாதிரி மிக்க ஒரு நடைமுறை இது. குர்ஆனில் அல்லாஹ் சிலாயித்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த நடைமுறை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இன்னொரு வசனத்திலே சூரா பக்ராவினுடைய 132 133வது வசனங்கள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் உலகத்திலே மௌத்தாகுவதாக இருந்தால் முஸ்லிம்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் உங்கள் மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று தன் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், வசியத்தை எடுத்தார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே ஒவ்வொரு குடும்ப தலைவனும், ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும் இந்த நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு பிள்ளை இஸ்லாமிய சூழலில் வளர்க்கப்படாவிட்டால், இஸ்லாம் சொல்லுகின்ற அறிவுரைகளை கொடுத்து அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை வளரவில்லை என்றிருந்தால், நாளை மறுமையில் ஒரு தகப்பன் அந்த பிள்ளையே இறைவனுடைய தான் தப்பித்துக் கொள்வதற்காக இறைவனிடத்திலே பலியாக கொடுக்கின்ற ஒரு மிக கொடூரமான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லுகிறார். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி, நாளை மறுமையில் ஒரு அயோக்கியன், ஒரு முஜ்ரிம், ஒரு பாவி எதை விரும்புவான் தெரியுமா? அல்லாஹ்வின் தண்டனைகளை நேருக்கு நேராக பார்த்து விட்டதன் பின்னால் இந்த தண்டனையில் நான் நுழைந்து அதிலே என்னை எந்த அடிப்படையிலும் அதில் நுழைய முடியாது என்ற அடிப்படையில் அவன் எதை விரும்புவான் என்றால், அந்த தண்டனையில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய மக்களை, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை அல்லாஹ்விடத்திலே அவன் பலியாக கொடுத்து தான் அதிலே இருந்து வெற்றி பெற வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்து தன் குடும்பத்துக்காக நிறைய பேர் உழைக்கிறார்கள். ஏன் நீங்க தொழ நேரம் இல்லை, பிள்ளைகளுக்காக உழைக்க வேண்டும், மனைவி மக்களுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வை மறந்து மறந்து மனிதன் தன் குடும்பத்தின் நன்மைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறானே, தன்னுடைய பிள்ளைக்கு உணவு கொடுக்கிறான், தன்னுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டினான், ஆனால் தீன கொடுக்கல. இதனால நாளை மறுமையில் அதே பிள்ளைய நரகத்துக்கு பலியாக கொடுக்கின்ற அந்த நிலைக்கு அந்த தாயும் தந்தையும் முன்வருவார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான நிலை மறுமையில் ஏற்படும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. எனவே யாருக்காக நாம் உலகத்திலே வாழுகிறோமோ அவர்களை நல்ல அடிப்படையில் நாம் உருவாக்க வேண்டும். எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய அந்த பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பை இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் நாம் உருவாக்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தால் அரவணைக்கப்பட்ட நல்ல மக்களாக நிச்சயம் நாங்கள் மாறிவிடலாம். இல்லை என்றிருந்தால் இறை தண்டனையிலிருந்து நிச்சயம் எங்களை காக்கின்ற அம்சம் எதுவும் இருக்க மாட்டாது. இன்றைக்குத்தான் தந்தை, தாய், பாசம், உறவு எல்லாம் பரிமாறப்படுகிறது. நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் செல்ஃபிஷாக, ஒரு சுயநலவாதியாக மாறுகின்ற நிலைமை ஏற்படும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. யஃபிருல் மர்உ யௌமஇதின் பிபனி, நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன் தந்தையை விட்டு விரண்டோடி விடுவான். அந்த நேரத்திலே தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய நன்மை, இதை பற்றி மாத்திரமே மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விடுவான். அந்த அளவுக்கு நாளை மறுமையின் நிலை இருக்கும். அதுக்கு பின்னால் தான் தாய் தந்தையினுடைய பாசம் எல்லாம். எனவே இந்த விடயத்தை மிக ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு வினாடிகளிலும் இறை சட்டதிட்டங்கள் எங்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாம் எல்லாம் பொறுப்பாளர்கள். நமது பொறுப்பு தொடர்பாக நாளை மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். ஒரு தந்தை நிறைய ஹஜ்ஜி செய்திருக்கிறார், நிறைய தான தர்மங்கள் செய்திருக்கிறார், நோன்பு நிறைய நோச்சிருக்கிறார், தொழுகை விடாத
அல்லாதவர் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே செய்திருக்கிறார். ஆனால் தன் குடும்பத்தை முறையாக அவர் போஷிக்கவில்லை, தன் குடும்பத்தை சரியாக அவர் இஸ்லாமிய சூழலில் அவர் உருவாக்கவில்லை, மௌத்தாகி விடுகிறார். இவருடைய இந்த இபாதத்துகளின் ஊடாக மாத்திரம் இவர் சொர்க்கம் நுழைந்து விட முடியுமா? நாளை மறுமையிலே மனைவி வந்து அங்கே நிற்பாள், பிள்ளைகள் வந்து நிற்பார்கள். எங்களுடைய வழிகேட்டுக்கும் நாங்கள் ஒழுக்க ஈனமாக நடந்ததற்கும் என் தாயும் தந்தையும் ஒரு காரணம். அவர்கள் எங்களை தட்டி கேட்கவில்லை, ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்பிக்கவில்லை என்று நமக்கு எதிராக வாதாடுகின்ற நிலை அங்கே உருவாகிவிட்டால் சொர்க்கம் செல்ல வேண்டிய இந்த ஹாஜியாரான தந்தை கடைசியாக தன் குடும்ப உறவின் மூலமாக, தான் பெற்றெடுத்த பிள்ளையின் மூலமாக, தான் வாழ்ந்த மனைவியின் மூலமாக நரகம் நுழைகின்ற ஒரு பாததூரமான நிலை ஏற்படும் என்பதைத்தானே மார்க்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே இந்த எச்சரிக்கையை நாம் முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது குடும்பத்தை இஸ்லாமிய அடிப்படையில் நாம் உருவாக்க வேண்டும். ஆன்மீக வறுமையை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா போதிக்கின்ற போதனைகளை முறையாக நாம் கற்றறிந்து நமது குடும்பத்தில் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்த அல்லாஹ்வின் அருள் நிறைந்த ஒரு குடும்பமாக நமது குடும்பம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டும். கலிமாவுடைய அர்த்தம் தெரிந்து கலிமாவின் அடிப்படையில் வாழ வேண்டும். கலிமாவை மொழிந்த நிலையில் நமது மரணங்கள் சம்பவிக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.